சில மனிதர்கள் சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்களே, அடுத்த மனிதர்களுக்கெல்லாம் மரியாதை செய்கிறது, அவரை கண்ட எளிமிரிக்கிறது, அவருடைய கையை முகக்கிறது, அவங்க இதெல்லாம் இது என்ன இது? சில மனிதர்கள் இஸ்லாத்தில் இப்படி ஒன்று இல்லை என்று நினைக்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் அசதுடைய மடியிலே தவண்டவர்கள் தான் ரசூலுல்லாஹ். அதே மடியிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு தவழ்கிறார்கள், அதே மடியிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு வளர்கிறார்கள். பாருங்க எப்படி வரலாறு அமைகிறது என்று. ரசூலுல்லாவை வளர்த்த மடி அலியை வளர்க்கிறது, அலியை வளர்த்த மடி ஃபாத்திமாவை வளர்க்கிறது. அப்படி ஒரு பின்னி பிணங்கிய ஒரு சமூக உறவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை முறையிலே தம்பியாகிறார்கள் தன்னுடைய பெரிய தந்தையின் மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எவ்வளவு நெருக்கமான உறவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். இஸ்லாமிய புது வருடங்கள் முஹர்ரம் மாதத்தோடு மலர்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் அந்த முஹர்ரம் மாதத்திலே காலடி எடுத்து வைக்க தயாராக இருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள் குர்ஆன் ஹதீஸிலே ஏராளமான இடங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அவைகளில் விசேஷமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய அஹ்லு பைத்துகள் இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்திலே பாராட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயரால் வீடுகளிலே ஓதல்களும் மஜ்லிஸுகளும் தான தர்மங்களும் நடைபெறுகின்ற ஒரு கண்கொள்ளாத காட்சியை முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் காண்கின்றோம். அந்த சிறப்பான முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய குடும்பமான அஹ்லு பைத்துகளை நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விடயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி ரசூலி. 2 விடயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இதை எல்லா உலமாக்களும் சொல்லுவார்கள். ஆனால் இது போன்ற இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. இந்த ஹதீஸ் முஅத்தா என்ற ஒரு கிரந்தத்திலே வருகிறது. 2 ஹதீஸ்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிஹாஹு சித்தா என்று உலகம் ஏற்றுக்கொண்ட 6 கிரந்தங்கள், அந்த கிரந்தங்களில் 2வது கிரந்தமான முஸ்லிம் ஷரீஃப், அந்த முஸ்லிம் ஷரீஃபிலே ரசூலுல்லாஹ் இது போன்ற ஒரு ஹதீஸை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? 2 விடயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். ஒன்று குர்ஆன், அடுத்தது என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸ் மறைக்கப்படுகிறது. அந்த ஹதீஸை அதிகமான உலமாக்கள் சொல்லுவது இல்லை. இந்த தரக்து ஃபீக்கும் அம்ரைன் குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த ஹதீஸ், அது அந்த ஹதீஸை விட மிகவுமே சஹீஹான உறுதியான ஹதீஸாக இந்த ஹதீஸ் திகழ்கிறது.
முஅத்தா என்ற கிரந்தம் மாலிக் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் அமைக்கப்பட்டது. அதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய கிரந்தங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய கிரந்தத்தை விட மிக முக்கியமான கிரந்தம் முஸ்லிம் ஷரீப். அந்த முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய அந்த ஹதீஸை விட சஹீஹான வலுவான இந்த ஹதீஸ் ஏன் மறைக்கப்படுகிறது? அதை பற்றி நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது, ரசூலுல்லாவை ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் நேசிக்கிறோம். எந்த அளவு அல் குர்ஆன் சொல்கிறது, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய உயிரை விட நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கப்பட வேண்டிய ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை பற்றி ஏராளமான ஹதீசுகள் வந்துள்ளது. சஹாபா பெருமக்கள் ஒரு தடவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒரு காலத்திலே மோசமான பண்புள்ளவர்களாக இருந்தோம். கல்லையும் மண்ணையும் நாங்கள் வணங்கினோம். பஞ்சமா பாதகங்களை நாங்கள் செய்தோம். நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை நாங்களே புதைத்தோம். இப்படி பாவம் செய்து செய்து நரகத்தின் ஓரம் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். குந்தும் அலா ஷஃபா ஹுஃபுரத்தின் மினன்னார். நரகத்தின் ஓரம் வரைக்குமே நீங்கள் சென்றிருந்தீர்கள். நான் தான் உங்களை அதை விட்டும் பாதுகாத்தேன் என்றார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி நாம் செய்ய வேண்டிய எல்லா பாவமான செயல்களையும் செய்து அநியாயங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருந்த பின்னால் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே வந்து சத்திய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாம் அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து அந்த மார்க்கத்திலே எங்களை இணைத்து எங்களை புடம் போட்ட தங்கங்களாக மாற்றினார்கள். பாவ கரையிலே மூழ்கி கிடந்த நாம் எல்லாம் இப்பொழுது உலகம் போட்டும் முத்தமர்களாக அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் வானில் மின்னும் தாரகைகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபபி ஐயிஹிம் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அந்த உயர்வுக்கு, அவ்வளவு பெரிய சிறப்புக்கு எங்களை கொண்டு வந்து வைத்த நாயகமே, நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறி செய்ய வேண்டும், என்ன கூலி நாங்கள் உங்களுக்கு தர வேண்டும் என்று நன்றி அறிதலோடு சஹாபாக்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவினார்கள். கேள்வி நியாயமாக இருக்கிறது, ஆனால் ரசூலுல்லாஹ் சுயமாக பதிலளிக்க மாட்டார்கள். வமா யந்திகு அனில் ஹவா, தன்னுடைய இஷ்ட பிரகாரம் ரசூலுல்லாஹ் எதையும் பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, பேசினால் அது வஹியாகத்தான் இருக்கும். இவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்களே, உண்மைதான், நான் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தேன். நான் இந்த சஹாபாக்களாக ஆக முன்னால் இவர்கள் கல்லை வணங்கினார்கள், மண்ணை வணங்கினார்கள், மரத்தை வணங்கினார்கள், தனது பிள்ளைகளை தாங்களே குழி தோண்டி புதைத்தார்கள். இவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அன்று தாயுபு நகரத்திலே நான் கல்லடி வாங்கினேன். நடக்க முடியாமல் நான் மயங்கி கீழே விழுந்தேன். என்னுடைய களத்திலே அழுக்கடைந்த ஒட்டகையின் குடலை மாலையாக போட்டார்கள். இந்த கஷ்டமெல்லாம் யாருக்காக?
இஸ்லாத்தை இந்த வையகத்தில் ஓங்க செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு சத்தியத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சகித்து கொண்டேன். அப்படி நாம் செய்த இந்த கைமாறுக்கு எனக்கு அவர்கள் வெகுமதி தரப்போகிறார்கள். நான் எதை கேட்கலாம் என்று சிந்திக்கவில்லை, மௌனமாக இருந்தார்கள். வெகுமதியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கைங்கரியத்தை செய்யவில்லை. சற்று நேரத்திலே வஹி வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலை சொல்லிக் கொடுத்தான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. குல் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, சத்திய சன்மார்க்கத்தை கொண்டு வந்து புடம் போட்ட தங்கங்களாக உங்களை நான் ஆக்கியதற்கு எனக்கு எந்த கூலியும் நீங்கள் தர வேண்டாம். ஒரு விஷயத்தை தவிர, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நேசம் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அதை தவிர எனக்கு எந்த சன்மானமும் நீங்கள் தர வேண்டாம். இந்த பதிலை சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? வல்லவன் அல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த பதிலை சொல்லிக் கொடுத்தான். சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, மன் கராபத்துக ஹாஉலா இல்லதீன வஜபத் அலைனா மவத்தஹும். நாயகமே, உங்களுடைய குடும்பம் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் யார்? அவர்களின் மீது அன்பு செலுத்துவது எங்கள் மீது வாஜிபாகிவிட்டதே, அவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அலியுன் வ ஃபாத்திமா வ வலதாஹுமா. அலி ஃபாத்திமா அவர்களுடைய பிள்ளைகள் என்ற கருத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கி சொன்னார்கள். வேறு வேறு ஹதீசுகள் வேறு கருத்துகளிலும் உண்டு. ஆனால் அருமை நாயகத்தின் பாரம்பரியத்திலே கியாமம் வரைக்குமே அஹ்லு பைத்துகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹர்ஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி ஆயிஷா, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருந்து ரசூலுல்லாஹ் வெளியே வந்தார்கள். ஃபமர்ர அலா பைத்தி ஃபாத்திமா, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தால் போனார்கள். ஃபஸமிய ஹுசைனன் யப்கி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை வீட்டுக்குள்ளே அழுகிறார்கள். அந்த ஓசை ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளிடத்திலே கேட்கிறார்கள், அலம் தஅலமி அன்ன புகாஹு யூதினி. தன்னுடைய மகளிடத்திலே கேட்கிறார்கள், அவர் அழுகிறாரே ஹுசைன், அந்த அழுகை என்னை வேதனை செய்கிறது, அது உங்களுக்கு தெரியாதா ஃபாத்திமா என்று கேட்கிறார்கள். உடனே ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளையை சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்துகிறார்கள் என்று நாங்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். ஃபாத்திமா பிலதும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய உடலிலே ஒரு பகுதி. மன் அகலப ஃபமன் அகலபஹா ஃபகத் அகலபனி, யாராவது அவரை கோவித்தால் அவர் என்னைத்தான் கோவிக்கின்றார். வமன் ஆதாஹா ஃபகத் ஆதானி, யாராவது அவர்களை நோவினை செய்தால் அவர்கள் என்னைத்தான் நோவினை செய்கிறார்கள். ரசூலுல்லாவை யாராவது நோவினை செய்தால் அவர்கள் அல்லாஹு தஆலாவை நோவினை செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த அளவு சிறப்புக்குரியவர்கள், கண்ணியத்துக்கு உரியவர்கள் தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சின்ன பராயமாக அவர்கள் இருக்கின்ற காலத்திலே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கதீஜா நாயகியை திருமணம் செய்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கதீஜா நாயகி ஒரு செல்வ சீமாட்டி. அவங்கள காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது, அந்த அரபு நாடு ஆடி நின்றது. யாருக்குமே எந்த வசதியும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே வசதி இருந்தது. கதீஜா நாயகி தன்னுடைய உடைமையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டினார்கள். இதை நீங்கள் குடும்பத்துக்கு செலவழிங்க. காலையில் இருந்து மாலை வரை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் சிவந்து விட்டது. அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பெடுக்க நினைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கஷ்டம் என்னை வளர்த்த என்னுடைய வளர்ப்பு தந்தை அபூ தாலிப் அவர்களையும் தாக்குகிறது. நேர போனார்கள், பெரிய தந்தையிடத்திலே சொன்னார்கள், பஞ்சம் தாண்டவமாடுகிறது, உங்களுடைய பிள்ளை அலியை நாம் வளர்க்கிறேன் என்று தன்னுடைய மடியிலே தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்து அன்னை ஆயிஷா இடத்திலே கொடுத்தார்கள். இதோ உங்களுக்கு ஒரு பிள்ளை வளர்ப்பதற்காக கொண்டு வந்தேன். அவங்க வளர்த்தார்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு வளர்ந்த அந்த மடி இருக்கிறது, அந்த மடியிலே தான் பின்னால் ஃபாத்திமா நாயகி பிள்ளையாக பிறந்து குழந்தையாக தவழ்ந்து வளருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வளர்ந்த மடியும் அன்னை ஃபாத்திமா நாயகி வளர்ந்த மடியும் இரண்டும் ஒன்றாக அமைகிறது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சின்னம் சிறுவனாக இருக்கும் பொழுது அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றார்கள். அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அசத் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது ரசூலுல்லாவை வளர்த்தார்கள். ஃபாத்திமா பின்த் அசதுடைய மடியிலே தவண்டவர்கள் தான் ரசூலுல்லாஹ். அதே மடியிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு தவழ்கிறார்கள், அதே மடியிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு வளருகிறார்கள். பாருங்க எப்படி வரலாறு அமைகிறது என்று. ரசூலுல்லாவை வளர்த்த மடி அலியை வளர்க்கிறது, அலியை வளர்த்த மடி ஃபாத்திமாவை வளர்க்கிறது. அப்படி ஒரு பின்னி பிணங்கிய ஒரு சமூக உறவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை முறையிலே தம்பியாகிறார்கள். தன்னுடைய பெரிய தந்தையின் மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எவ்வளவு நெருக்கமான உறவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பின்னால் கதீஜா நாயகி வஃபாத்தானார்கள். சில காலங்கள் செல்லும் வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா நாயகியை தாயாக இருந்து தந்தையாக இருந்து வளர்த்தார்கள். இன்னொரு திருமணம் செய்வதற்கு காலங்கள் நேரங்கள் போன அந்த இடைக்காலத்திலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையினால் சமையல் செய்து ஃபாத்திமா நாயகிக்கு கொடுப்பார்கள். ஃபாத்திமா நாயகியின் உடுப்புகளை ஆடைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவி கொடுப்பார்கள். தங்களுடைய கையினால் சமையல் செய்து ஊட்டுவார்கள் ஃபாத்திமா நாயகி இடத்திலே. அந்த ஃபாத்திமா நாயகி இடத்திலே வீட்டிலே இருந்து பிரயாணங்கள் போகும் பொழுது ஃபாத்திமாவை முத்தம் கொடுப்பார்கள். பிரயாணம் முடிந்து வந்தால் முதல் ஃபாத்திமா நாயகியை சந்திப்பார்கள். அவர்களோடு பேசிவிட்டு தான் ஏனைய விடயங்களை கவனிப்பார்கள். இப்படி ஏனைய மக்களை கவனிக்க அந்த நேரத்திலே தைனபு நாயகி, உம்மு குல்சூம் நாயகி, ருக்கையா நாயகி போன்றவர்களை கவனிப்பதற்கு ஆயிஷா கதீஜா நாயகி ஹயாத்தோடு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லை. ஆகவே ரசூலுல்லாஹ் தான் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை தாயாக தந்தையாக இருந்து வளர்த்தார்கள். சில மனிதர்கள் கேட்பார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஏனைய மகள்களை பற்றி சொல்லாத அளவுக்கு ஃபாத்திமா நாயகியை பற்றி ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். ஏன்?
பதில் சொல்ல முடியாமல் சில மௌலவிமார்களும் தடுமாறுவார்கள். தப்பான கருத்துக்களை ரசூலுல்லாஹ் மீது வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் பொது வேலைகளை கவனித்தார்கள். ஜைனப் நாயகியை கவனிக்க வேண்டிய அவசியம் அப்பொழுது இருக்கவில்லை. உம்மு குல்சூம், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களை எல்லாம் கதீஜா நாயகி கவனித்தார்கள். பின்னால் ஃபாத்திமா நாயகியை ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் கவனித்தார்கள். அதனால் அவர்களை பற்றிய ஹதீசுகள் அதிகமாக கிரந்தங்களில் இடம் பிடித்திருக்கிறது. ஒரு தடவை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய அறிவாளிகள், அறிவாற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த நிறைந்த அந்த அறிவுள்ள ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை குதிரையின் மீது ஏறி பிரயாணம் செய்ய தயாராகும் பொழுது இதை கண்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நாயகத்துடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் நாயகம், அவங்களோட மகன் ஓடி வருகிறார். ஸைத் ரலியல்லாஹுடைய கையை பிடிக்கிறார். அவரை அந்த வாகனத்துக்கு மேலே ஏறி உட்கார வைக்கிறார். அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையின் மகனே, உடுங்க, என்ன கையை விடுங்க, நானே ஏறிக்கொள்றேன். இல்லை இல்லை, நீங்க ஏறுங்க, நான் உங்களை சிரமம் இல்லாமல் ஏறுவதற்காக நான் பிடித்து கொள்கிறேன். அவர்கள் ஏறி உட்கார்ந்த பின்னால சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நாயகம், பாருங்க எவ்வளோ பெரிய மாமனிதர்கள், சொர்க்கம் அவர்களை வா வா என்று அழைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஃபத்வாக்கள் கொடுக்கின்ற அளவுக்கு, இஸ்லாமிய தீர்ப்புகள் கொடுக்கின்ற அளவுக்கு உன்னத அந்தஸ்திலே இருந்தவர்கள். கண்ட நின்ற விடயங்களுக்கெல்லாம் சிறுக்கு ஃபத்வாக்கள் கொடுக்கும் இந்த காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்திலே உட்கார்ந்த பின்னால இப்னு அப்பாஸ் நாயகம் சொல்றாங்க, உலமாக்களை, அறிவாளிகளை இப்படித்தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னார்கள். உடனே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களோட கையை நீட்டுங்க, உங்களோட கையை தாங்க என்று எடுத்தார்கள். கையை நீட்டினார்கள், கையை முத்தம் கொடுத்தார்கள். முத்தம் கொடுத்த பின்னால் அந்த மாபெரிய அறிவாளி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை இப்படித்தான் கண்ணியப்படுத்தணும் என்று எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். ரெண்டு பேரும் ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. அறிவாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னாங்க. ரெண்டு பேரும் இந்த ரெண்டு காரியத்தையுமே செய்தார்கள். இந்த ரெண்டு காரியமும் சில மனிதர்கள் சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். ஏன் அடுத்த மனிதர்களுக்கெல்லாம் மரியாதை செய்கிறது, அவரை கண்ட எளிமிரிக்கிறது, அவருடைய கையை முகக்கிறது, அவங்க இதெல்லாம் இது என்ன இது? சில மனிதர்கள் இஸ்லாத்தில் இப்படி ஒன்று இல்லை என்று நினைக்கிறாங்க. நீங்கள் ஸைத் ரலியல்லாஹுடைய வரலாறு சொன்னால் காலமிடம் கொடுப்பது இல்லை. அதே நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வோடு ஒரு நாள் வீட்டிலே உறங்குகிறார்கள். நடுநிசியிலே ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிக்க வெளியே செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அப்பாஸ் நாயகம் விழித்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒரு கலா ஹாஜத்துக்காக செல்கிறார்கள். தண்ணீர் தேவைப்படும் என்று கருதிய அவர்கள் மெதுவாக எழும்பி தண்ணீர் பாத்திரம் ஒன்றை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்திலே வைத்து விட்டு வந்து விட்டார்கள். சிறுநீர் கழித்த பின்னால் தண்ணீர் தேடி ரசூலுல்லாஹ் சில எட்டுகளை வைக்கிறார்கள். முன்னால ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் விளங்கி கொள்கிறார்கள், என்னுடைய பெரியப்பாவுடைய மகன், என்னுடைய தம்பி இப்னு அப்பாஸ், அவங்க தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். உலகம் உறங்குகிற அந்த நேரம்
அல்லாஹ்வுடைய தூதர் 2 கைகளையும் ஏந்தினார்கள். தனக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஹிதுமத்தி செய்த தன்னுடைய சகோதரனுக்காக துஆ கேட்டார்கள். வஃபக்கிஹு ஃபித்தீன், நீண்ட துஆவின் ஒரு துண்டு, மார்க்க விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. அன்று இரவு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் உறங்குகிறார்கள். கால் விரிப்பிலே இருந்து விழிக்கும் பொழுது பெரிய முஃபஸ்ஸிரீனாக இன்று உலகம் என்ன சொல்கிறது? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், எல்லா தப்சீர் கலைகளுக்கும் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார்கள். கண்டவன் நின்றவன் எல்லாம் தப்சீர் செய்கிறான். ஆனால் இப்னு அப்பாஸ் நாயகத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பெரிய அருள். மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஅயிஹி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். தன்னுடைய இஷ்ட பிரகாரம் யாராவது குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னால் அவன் ஒதுங்குகிற இடம் நரகம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளின் மூலமாக இப்னு அப்பாஸ் நாயகத்துக்கு அந்த மாபெரிய, அவர் ஒரு சிறு பிள்ளை, அவரை விட மிக பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். யாரும் சொல்லாத விளக்கத்தை அவர்கள் சொல்வார்கள். அவர் சொன்னதை ரசூலுல்லாஹ் ஷரிஹானுவார்கள். அப்படி என்றால் அந்த உத்தமர் தான் ஒரு உலமாவை மதித்து கண்ணியப்படுத்தினார்கள். அவர் ஏன் கையை கொடுக்க வேண்டும் முத்தமிட? சிறுக்கன்னு சொல்லிக்கணுமே அப்படி சொன்ன எங்கெல்லாம் ஆதாரமிக்குதா? அவருடைய கையை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் கரங்கள் அதை முத்தமிட்டார்கள். ஆகவே நாம் விளங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலை பெரிய ஒரு சூஃபி மகான், விலாயத்துள்ள ஒரு கடல். அவர்கள் ஆரம்ப காலத்திலே சாதாரண மனிதராக இருந்தார்கள், மல்யுத்த வீரராக இருந்தார்கள். அவர்களை ஒரு அரசன் தன்னுடைய அந்தஸ்தின் கீழ், கையின் கீழ் மல்யுத்த வீரராக வைத்துக் கொண்டார். அவர் உலகத்துக்கு ஒரு அறிக்கை விட்டார், என்னிடத்திலே ஒரு மல்யுத்த வீரன் இருக்கிறார், அவரோடு யாராவது மோத விரும்பினால் வாருங்கள், வெற்றி பெற்றால் சன்மானம் தருவோம். எத்தனையோ பேர் வந்தார்கள், தோல்வியோடு போனார்கள். அந்த நேரத்திலே ஒரு சாதாத், ஒரு அஹ்லு பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அவர் பார்க்கிறார், நான் போய் அந்த ஜுனைதுல் பக்தாதி இடத்திலே சொல்ல வேண்டும் நான் யார் என்று. அவர் என்னோட எப்படி நடந்து கொள்கிறார்னு பார்ப்போம். அப்படி என்றால் என்ன வெற்றி பெற செய்தால் எனக்கு சன்மானம் கிடைக்கும், எனது கஷ்டங்களுக்கு அது லேசாகவும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அவர் அந்த யுத்தத்துக்கு விரும்புகிறார். அரசரிடத்திலே போய் சொன்னார், நான் உங்களுடைய மல்யுத்த வீரனோடு பொருந்துவதற்கு தயார். சரி, அதற்குரிய நேரங்காலங்கள் ஒதுக்கப்படுகிறது. மைதானத்திலே மக்கள் அணிதிரள்கிறார்கள். மக்கள் வெள்ளம் அணிதிரண்டு இருக்க அந்த சாதாத் வருகிறார். ஊதினால் பறந்து போகும். ஜுனைதுல் பக்தாதி அவ்வளவு வல்லமையுள்ளவர்கள். அவருடைய காதிலே வாயை வைத்து ஏதோ சொன்னார். யுத்தம் ஆரம்பமாகியது. ஜுனைதுல் பக்தாதி தோத்து போய்விட்டார். நம்ப முடியாதென்று திரும்ப அவர்களை மோதவிட்டார்கள். திரும்ப தோத்து போய்விட்டார்கள். பரிசுகளை கொடுத்து அவர்களை சாதாத்தை அனுப்பிவிட்டு ஜுனைதுல் பக்தாதிக்கு விசாரணை. அவர் சொன்னார், என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது, என்னோட மோத வந்தவர் யார் தெரியுமா? அஹ்லு பைத். நாங்கள் மௌலானா என்று சொல்லுவோம், சாதாத் என்று சொல்லுவோம், எல்லாம் தலைவர்கள் என்ற கருத்து. ஆகவே அப்படி ஒருவரை நான் எப்படி அடிக்கலாம்? ஆகவே நான் அடிப்பது போன்று பாஷாங்கி செய்தேன். அவர் வெற்றி பெற்றார், நான் தோல்வி பெற்றார். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நான் என்னுடைய கரங்களினால் அவர்களுடைய மேனியிலே எப்படி நான் கை நீட்டலாம்? அவர் அழுதார். அன்று அவர் உறங்கினார். காலையிலே எழும்பும் பொழுது அல்லாஹ் அவர்களை வழியாக விலாயத்துள்ள மாபெரிய மனிதனாக எழுப்பினார்.
இந்த உலக செல்வங்கள், உயர்வுகள், சிறப்புகள் எல்லாம் அடுத்து எறிந்தார். சூஃபி மகானாக மாறி இன்று உலகத்திலேயே பாராட்டப்படுகின்ற மிகப்பெரிய விலாயத்துக்குள்ள ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லா எப்படி அந்த பதவிக்கு போனார்கள்? அஹ்லு பைத்துகளை மதிப்பதன் மூலம். இது போன்று ஆயிரம் ஹதீஸுகளை நாம் சொல்லலாம். ஆகவே யா அல்லாஹ், புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதம், நாம் அந்த மாதத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த மாதத்திலும் தான், ஏனைய காலங்களிலும் தான் எங்களுடைய உயிரைவிட வேளான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமாற நேசித்து அவர்களின் பேரால் அன்னதானங்கள் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி வைக்க நீ எங்களுக்கு நல்லருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா